பொது உடைமை அப்படிங்கிறது என்னன்னா, இருப்பதை சரிசமமாக பகிர்ந்து கொள்வதல். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பொது உடைமை அப்படின்னு அர்த்தம். ஒரு தாய் வந்து ஒரு குடும்பம் இருக்கிறது. அங்க வந்து தாய், தகப்பன், பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ ஒரு உணவு கிடைக்குது. அவங்க வந்து யாருமே சாப்பிடல. அப்போ ஒரு உணவு கிடைக்குது. 1 கிலோ உணவு கிடைக்குது. அப்போ அந்த உணவை வந்து ஒரு சரிசமமாக அனைவருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க. 2 பிள்ளைங்க, அப்பா, அம்மா 4 பேர் இருக்காங்க. 1 கிலோ உணவு கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒவ்வொருவருமே வந்து ஒரு 250 கிராமுக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா, அதை 4ஆக பிரித்தா என்னாகும்? ஒவ்வொருத்தருக்கும் 250 கிராம் கொடுக்கணும். இல்லை வந்து குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அப்பா, அம்மா ஒரு 2 சின்ன குழந்தைங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் 100 கிராம் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 100 கிராம் கொடுத்துட்டு மீதி உள்ளதை அப்பா, அம்மா 2 பேரும் பிரிச்சுக்கணும். பிரித்து சாப்பிட்றது. இதுக்கு பேர் தான் பொது உடைமை அப்படின்னு வச்சுக்கணும். பொது உடைமை நடைமுறை. அப்போது எல்லாருமே வந்து அந்த வீட்டில் உள்ள 4 பேருமே 250 கிராமுக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் 250 கிராம் கொடுக்கணும். இப்படி பொது உடைமை. அப்போ வந்து இருப்பதை பொதுவாக சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவரவர் தேவைகள் பொறுத்து அல்லது சரிசமமாகவே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு இருக்கும்போது, அப்போ அந்த பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குதுல்ல, அது வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஆனால் வந்து உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அப்போ வந்து எல்லாமே பொதுவாக சமமாக தான் இருந்தது. ஏன் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு தேவையான அளவுக்கு அதிகமானவற்றை தனக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ வந்து உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வந்து கற்காலம், அதாவது நம்ம கற்காலம்னு சொல்லுவோம். கற்காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கற்காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அந்தளவுக்கு உலோகங்களாலான கருவிகள் எதுவுமே இல்லை. இந்த இயற்கையை அப்படியே அனுபவித்து கொள்ள வேண்டியதுதான். இதை வந்து திருத்தவும் முடியாது. ஒரு மரத்தை வெட்ட முடியாது. ஒரு பெருசாக ஒரு குடிசை கூட கட்டுறது ரொம்ப கஷ்டம். குடிசையே கட்டிக்கலாம். அதாவது காய்ந்த மரக்கிளைகள், மர ஓலைகள் இவற்றெல்லாம் வைத்து குடிசைகள் கட்டிக்கலாம். பெருசாக கற்களாலான கருவிகளை செய்து கொள்ளலாம். காய்ந்த மரக்கிளைகளாலான கருவிகளை செய்து கொள்ளலாம். மற்றபடி அங்கே ஒன்றும் கவர்ச்சிகரமான பொருட்கள் எதையும் நம்ம வந்து தயாரிக்க முடியாது. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை மனித உயிர்களால் பெருசாக கவர்ச்சிகரமான எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு மண்பாண்டத்தை தயாரிக்க முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிறதே வந்து சந்தேகம்தான். ஒரு மண்பாண்டத்தை உருவாக்குவதற்கு கூட ஒரு சக்கரம்லாம் வேணும். அந்த சக்கரத்தில் வந்து நடுவில் மண்ணை வச்சு அதை வச்சு சுற்றி மண்பாண்டத்தை உருவாக்குவார்கள். மண்பானையை உருவாக்குவார்கள். அல்லது வந்து அப்படி சக்கரை இல்லைன்னா கூட ஒரு ஒழுங்கற்ற ஒரு மண்பானையை உருவாக்கி அதை சுடுவார்கள். பெருசாக கவர்ச்சியான ஒரு பொருளை செய்ய முடியாது. ஒரு நேர்த்தியான ஒரு பொருளை செய்ய முடியாது, உற்பத்தி செய்ய முடியாது. நேர்த்தியான ஒரு பொருளை, கவர்ச்சியான ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு உலோகங்களாலான கருவிகள் தேவை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனித உயிர்கள் தங்கள் ஒரு கவர்ச்சியான பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார்கள். சக்கரங்களை கண்டுபிடித்தார்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் சக்கரங்களை ஏன்னா சக்கரங்களை கண்டுபிடிக்கணும்னா ஒரு சக்கரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு மரக்கிளைகளை வெட்டணும், அதை வந்து செதுக்கணும், அதை சக்கரத்துக்கு தந்தாற்போன்று அதை செதுக்கி ஒட்ட வச்சோ அல்லது வந்து இணைத்தோ அல்லது ஆணியால் அடித்தோ அல்லது மரக்குச்சிகளால் ஓட்டை போட்டு இணைத்து ஒன்றோடொன்று ஒட்ட வைத்து இப்படி தான் சக்கரங்கள் செய்ய வேண்டும். அதாவது சக்கரங்கள் செய்வதற்கு உலோகங்கள் தேவை. இப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் சக்கரங்களே கண்டுபிடிக்கப்பட்டது. சக்கரம் வந்து ஒரு வியப்பானது. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் வந்து சக்கரங்களே கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த அந்த கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து ஒரு கவர்ச்சின்னா என்னென்னா புறக்கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி இல்லை. அவங்க வாழ்க்கையில் கவர்ச்சி இருந்தது. அதாவது அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்ககிட்ட வந்து கவர்ச்சியான பொருட்கள் அவங்க எதையுமே உற்பத்தி செய்யலை. இப்போ வந்து பாருங்கள்,
நம்ம வந்து ஒரு காங்கிரீட் கட்டடத்தை உருவாக்கி வச்சுருக்கோம், வண்டி வச்சுருக்கோம், மோட்டார் பைக் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், அழகான சுத்தியல் வச்சுருக்கோம், அரிவாள் வச்சுருக்கோம், ஈட்டி வச்சுருக்கோம், துப்பாக்கி வச்சுருக்குறோம், அல்லது வாட்டர் பாட்டில் வச்சுருக்குறோம், ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருக்கோம், ஸ்கேல் வச்சுருக்குறோம், நோட்டு வச்சுருக்குறோம். பொருட்கள் பாருங்கள், அயன் பாக்ஸ் வச்சுருக்கோம், கடிகாரம் வச்சுருக்கோம், எத்தனை பொருட்கள் பாருங்கள். உலோகங்களால் நாம் உருவாக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஏராளமான பொருட்கள். கணினி வச்சுருக்கோம், லேப்டாப் வச்சுருக்கோம், ஃபேன் வச்சுருக்கோம், பானை வச்சுருக்கோம், அண்டா குண்டா இப்படி நிறைய வச்சுருக்கோம், டம்ளர் வச்சுருக்கோம், பிளேட் வச்சுருக்கோம், மிக்சி, கிரைண்டர்னு இந்த பொருட்கள்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பொருள் கவர்ச்சி, மனித வாழ்க்கையில் உள்ள பொருள் கவர்ச்சி. இது வந்து மனித வாழ்க்கையை அழகுபடுத்துவதாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கவர்ச்சியில் தான் இப்போ முக்கியத்துவமாக இருக்குது. ஒருத்தரோட வாழ்க்கை வந்து தரமாக வாழ்கிறாரு, அல்லது அவர் வாழ்க்கை வந்து பிறரால் மெச்சப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், அல்லது பிறரால் வந்து ஒரு பிறரது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் இந்த பொருள் கவர்ச்சி தேவையாக இருக்கிறது. ஒரு அடிப்படையான ஒரு குறைந்தபட்ச பொருள் கவர்ச்சியாக தேவையாக இருக்குது. நான் எளிமையானவன் என்று யாரும் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு பொருட்களே இல்லாமல் வாழவே முடியாது. எனக்கு பொருட்களே தேவையில்லை என்று வாழவே முடியாது. ஆடை ரொம்ப உயர்வானது. இப்படி பொருள் கவர்ச்சியில் வந்து தற்போது நம்ம மயங்கி கிடக்கிறோம். கற்காலங்களில் வந்து பொருள் கவர்ச்சி இல்லை. அப்போ பொருட்களை உற்பத்தி செய்யவும் முடியாது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள், கருவிகள், ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ உள்ள மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கவர்ச்சியாக வைத்துக் கொண்டார்கள் என்றால், காதலால், ஒரு ஒற்றுமையால், அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவதால், வாழுகின்ற முறையில் அவர்களுக்கு கவர்ச்சி இருந்தது. வாழுகின்ற முறைனா அன்பு செலுத்தி வாழ்வதில். ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான பொருளே கிடையாது. அவர்கள்ட்ட ஒரு என்ன மிஞ்சி போனால் மரக்குச்சிகளை தேய்ச்சி ஈட்டி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் நல்ல கல்லை வந்து தேய்ச்சி கூராக்கி வச்சுருப்பாங்க. கல், மரக்கிளைகளை நல்லா தேய்ச்சி கூராக ஈட்டி போல் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து மண்பானையெல்லாம் செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம். மண்பானையை எப்படி செய்வீங்க? அதற்குன்னு ஒரு வட்டம் சக்கரம் வேணும், அதுக்கு மேலே மண்ணை வைக்கணும். அந்த மண்ணை வச்சு சக்கரத்தை சுற்றி நடுவில் கை வச்சு அதை விரித்து அது ஒரு மண்பாண்டமாக தயாரிக்கணும். அந்த சக்கரங்கள் தயாரிக்கணும்னா உங்களுக்கு உலோகங்களாலான உளி தேவை, சுத்தியல் தேவை. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் சக்கரங்கள் இல்லை. கற்காலம் என்பது சக்கரங்கள் இல்லாத ஒரு காலம். அப்படிங்கும்போது அந்த கற்காலம் வந்து பொருள் கவர்ச்சி கிடையாது. பொருள் வந்து கவர்ச்சியான பொருட்களை அப்போ வந்து அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது மனுஷங்களுக்கு கவர்ச்சி இருக்கணும். இப்போ பொருள் கவர்ச்சி இல்லைன்னா அந்த கவர்ச்சி அவங்ககிட்ட எங்கே இருந்தது? அப்போ அவங்க வாழ்க்கையிலே கவர்ச்சி இல்லையா அப்படின்னா இருந்தது. அந்த கவர்ச்சி எங்கே இருந்தது அப்படின்னா, அன்பு செலுத்தி வாழ்வதில், சுதந்திரமாக வாழ்வதில். அப்புறம் வந்து இருப்பதை அனைவரும் சரிசமமாக பகிர்ந்து கொண்டார்கள். அங்கே என்ன இருக்குது? இப்போ ஏன் நம்ம சரிசமமாக பகிர்ந்துக்க மாட்டேங்கிறோம்? ஏன் வந்து அளவுக்கு அதிகமான நிலங்களை ஒருத்தர் வாரி குவித்து கொள்கிறார்? அப்புறம் ஏன்னா அளவுக்கு அதிகமான நிலத்தை ஒருவர் வாரி குவித்து கொண்டால் அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், வீடுகளை கட்டலாம், மோட்டார் வாகனங்களை வாங்கலாம், நிறைய பணம் சம்பாதிச்சா நிறைய மரியாதை கிடைக்கும். அப்போ எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பொருட்கள் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார்களோ, உலோகங்களாலான பொருட்கள், உலோகங்களாலான கருவிகளை அடிப்படையாக கொண்டு நிறைய பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார்களோ, அப்போது வந்து அந்த கவர்ச்சி பொருள் கவர்ச்சி அதிகமாயிடுச்சு. பொருள் கவர்ச்சி அதிகமான உடனே மனிதர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற அந்த பழக்கம் இருக்குல்ல, அதாவது உணவை மட்டும் பகிர்ந்து கொள்வதில்லை, நிலத்தை, இருக்கின்ற பூமியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த விஷயம் வந்து என்னன்னா, ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த பொருட்கள் வந்து அதீத கவர்ச்சி வரும்போது, நிறைய நிலம் வச்சுருந்தா அவங்களுக்கு அதிக மரியாதை வரும். அப்படிங்கும்போது என்னன்னா, பகிர்ந்து கொள்வதில் வந்து நம்ம மனசு அந்த அளவுக்கு சுதந்திரமாக வர மாட்டேங்குது. இருப்பதை சரிசமமாக பகிர்ந்து கொள்வதில் அந்த மனசு வர மாட்டேங்குது. இப்போ கஷ்டப்பட்டு ஒரு சமைக்கிறோம், சுவையான ஒரு அல்வாவை சமைக்கிறோம், அது எல்லாத்துக்கும் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நமக்கு ரொம்ப நெருக்கமாக நம்ம வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதை நம்ம கொடுப்போம். அது எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம். அது மாதிரி தான் இந்த சமையல் உணவே அப்படி தான். நம்ம எல்லாத்துக்கும் அந்த பகிர்ந்து உண்பது என்பது சமையல் உணவு. அது மாதிரி தான் வந்து சமையல் உணவுனால அந்த அளவுக்கு அந்த பண்பு வந்து பகிர்ந்து உண்ணுகிற பண்பு வந்து சிறப்பாக மாறவில்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு சமைக்கிறோம்.
அந்த உணவை நம்ம ரொம்ப சுவையாக இருக்குது, அதை எப்படி நம்ம ரொம்ப நமக்கு தேவையில்லைன்னா தான் மற்றவங்களுக்கு கொடுப்போம். கொடுப்பதில் வந்து நமக்கு இதுவாக இருக்கும். அப்போது வந்து ரொம்பவும் கவர்ச்சியாக அந்த பொருட்கள் ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கும்போது, இப்படி இது ரொம்ப அழகாகவும் இருக்குது. இங்கே ஒரு காங்கிரீட் கட்டிடம், இந்த உலகம் வந்து பொருட்கவர்ச்சியால் மாறும்போது இதனை பகிர்ந்து கொள்வதற்கு மனித மனங்கள் மறுக்கின்றன. ஏன்னா இது ரொம்ப எளிமையாக இருந்தால் தான் இதை யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ என்ன ரொம்ப முக்கியமில்லாத ஒரு விஷயம், இப்போ அன்னைக்கு வந்து தரிசு நிலங்கள் கடந்தது, கவர்மெண்ட் புறம்போக்கு நிலம், அதை எடுத்துக்கிறதுல யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாயம் கூட பண்ண முடியாது அந்த காலத்தில். ஏன்னா மோட்டார் பம்பு செட்டுகள்லாம் அப்போ கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை வந்து இது ஏத்தம் இறைச்சி தான் தண்ணி இறைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நிலத்தை பயன்படுத்தணும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து 10 ஏக்கர் 50 ஏக்கர் இருந்ததுன்னா அதை வந்து போர் போட்டு பம்பு செட்டு போட்டு தண்ணி ஈஸியாக ஒருத்தரே அவ்வளோ பெரிய நிலத்தை தண்ணி ஈஸியாக பாய்ச்சிடலாம். எங்கே வேணாலும் கொண்டு போய் பாய்ச்சிடலாம். ஒரு பயன்படுத்தலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்போது வந்து நிலத்தோட வேல்யூ அதிகமாகுது. நிலத்தோட அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்போ வந்து அதை வந்து யாராவது வந்து தனக்கு சொத்தை சேர்த்துக்க தான் பார்ப்பாங்களே தவிர அதை எல்லாத்துக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எப்போ இல்லாதவங்களும் எடுத்துக்கிட்டா இவனுக்கு எதுவுமே ஆகாது, வைத்தறிச்சலே வராது, பொறாமைப்பட மாட்டான் அப்படின்னா அது எப்படின்னா வந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து புறம்போக்கு நிலம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நிலத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம். ஏன் விவசாயம் பண்ணாலும் விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிணறு தோண்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு கிணறை 3 நாளில் தோண்டி முடிச்சிடலாம். அன்றைக்கெலாம் வந்து ஒரு கிணறை தோண்டணுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம். ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் ஒரு கிணறு தோண்டணும். அப்புறம் அது ரொம்ப மிகப்பெரிய வேலை. அப்புறம் வந்து அதில் பம்பு செட்லாம் அப்போ கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்தம் தான் இறைக்கணும். கஷ்டப்பட்டா அப்போ ஏத்தம் இறைச்சி எவ்வளோ பெரிய நிலத்தை நாம் வந்து விளைநிலமாக மாற்ற முடியும். இன்றைக்கி 1000 ஏக்கர் இருந்தால் கூட, 100 ஏக்கர் 1000 ஏக்கர் இருந்தால் கூட நம்ம அந்த 100 ஏக்கர் 1000 ஏக்கரை வந்து ஈஸியாக பாசன வசதி செய்து விட முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம். அப்போது நிலத்தை நாம் வந்து சேர்த்துக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நிலத்தை நாம் வந்து நமக்காக சொந்தம் கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாமே வந்து நிலம் வந்து நிறைய இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியல. நம்மளால் அதை எல்லாத்தையுமே பயன்படுத்த முடியாது. எளிதாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பயன்படுத்தணும். தண்ணீர் வசதி இயற்கையாக உள்ள இடங்களில் மட்டும்தான் நிலம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தண்ணீர் வசதி இயற்கையாக இல்லாத ஒரு தென் மாவட்டங்களை போன்று உள்ள பகுதிகளெல்லாம் வந்து நிலத்தை பயன்படுத்த முடியாமல் அவை தரிசுகளாகவே கிடக்கும். ஆறு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் கொஞ்சம் வளமாக இருக்கும். அங்கே தான் தண்ணி ஈஸியாக கிடைக்கும். தண்ணி எங்கெல்லாம் ஈஸியாக கிடைக்குதோ அங்கே தான் நிலத்தோட வேல்யூ மதிப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே வந்து நிலத்தை வந்து தனக்காக சேர்த்துக்கொள்ள தான் பார்ப்பாங்க. அதுதான் தனி உடைமை அப்படின்றது. சரிசமமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த பொருட்கவர்ச்சி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அது கற்காலங்கள் முடிந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலோகங்களாலான உலகம்னு சொல்லலாம். உலோக உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த உலகம் ஆரம்பித்த பிறகு நிறைய பொருட்களை உற்பத்தி செய்யும்போது நிறைய வேலைகள் ரொம்ப ஈஸியாக மாறிச்சு. விவசாயம்லாம் ரொம்ப ஈஸியாக மாறிச்சு. வீடு கட்டுறதுலாம் ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. வீடு கட்டுறது தரமாகவும் மாறிச்சு. அப்போ நிலத்தோட வேல்யூ அதிகமாகுது. அதை வந்து அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக தனக்கு சொந்தமாக்கி கொள்வதில் போட்டி ஏற்படுகிறது. பிறருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வேணுமான்னு கேட்டால் கூட வாங்கிக்க மாட்டாங்க. நிலம் வேணுமா, அந்த எடுத்துக்கோ, அந்த 50 ஏக்கர் எடுத்துக்கோ, 100 அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அது என் பேரில். அப்போது அந்த மாதிரி கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கொடுக்கலன்னா அதாவது எடுத்துப்பாங்க. இப்போ எடுத்துக்கொள்வதில் போட்டி நடைபெறுகிறது. அதுக்கு காரணம் வந்து இந்த பொருள் கவர்ச்சி. இந்த உலகம் வந்து இயந்திர அறிவியல் உலகம் என்பது வந்து பொருள் கவர்ச்சியால் ஆனது. புறக்கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம புறக்கவர்ச்சியால் நிறைந்தது. அதனால தான் வந்து அது வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு சேர்த்து கொள்வதற்காக பார்க்குது. தனக்கு சேர்த்து ஒரு சொத்து சேர்ப்பதில் பொருட்களை சேர்த்து வைப்பதில் ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறார்கள். பொருட்களை ஏன் சேர்த்து வைக்கிறாங்க? கவர்ச்சியாக இருக்குது. ஃப்ரிட்ஜு அல்லது வந்து நிறைய பாத்திரங்கள், கிரைண்டரு, மேஜை, சோஃபா, இதெல்லாம் வந்து நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்கள்.
இந்த பொருட்களை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா இந்த இது ரொம்ப கவர்ச்சியானது, ரொம்ப பயன் தரக்கூடியது, சொகுசாக மாற்றக்கூடியது மனித வாழ்க்கையை. அப்போ இதை வந்து சேர்த்து வைக்கிறதுல வந்து எல்லோருடைய கவனம் இதை சேர்த்து வைக்கிறது தான். அப்போ இந்த பொருட்களையே இல்லாத காலத்தில் நாம் அதை ஏன் சேர்த்து வைக்கணும்? அதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? பொருட்களே இல்லாத கற்காலத்தில் என்ன பண்ணுவோம்? அங்கே வந்து சோஃபா கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, சேர்த்து வைக்கிறதுக்கே அங்கே ஒன்றுமே கிடையாது. கற்காலத்தில் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, கற்களாலான கருவிகள், அப்புறம் வந்து மரக்கிளைகளை தேய்த்து கூராக்கி ஈட்டி போல் மாற்றிய அந்த கருவிகள், இதுதான் வந்து அப்போ நம்மளுடைய சொத்துக்களாக இருந்தது. அதை வந்து யார் வேணாலுமே செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். அங்கே அப்போல்லாம் தங்கமே கிடையாது, உலோகங்கள் கண்டுபிடிக்க அந்த காலத்தில் தங்கமும் கிடையாது. ஏன்னா தங்கமும் ஒரு உலோகம்தான். அப்போ வந்து பொருள் கவர்ச்சி எனும் புறக்கவர்ச்சி என்பது மனித வாழ்க்கையில் இல்லை. எப்போ? கற்காலங்களில். அப்போ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கவர்ச்சியாக மாற்றுவதற்காக என்ன செய்தார்கள் என்றால், காதலித்தார்கள், சுதந்திரமாக மாற்றிக்கொண்டார்கள் தங்கள் வாழ்க்கையை. அப்போ சுதந்திரமாக அங்கே பொது உடைமை ரொம்ப இயல்பாக வந்துருச்சு. ஏன்னா யாருமே தங்களுக்கு தேவையில்லாதவற்றை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், தேவையில்லாததை சுமக்க அவர்கள் தயாராக இல்லை. அதனால தேவையான நிலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, இப்போ யாரும் பேராசைப்பட்டு நிறைய நிலத்தை அவங்க எடுத்து வச்சுக்கவும் முடியாது. அதனால வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த தேவை வந்து அனைவருக்கும் பொதுவாக இருந்தது. ஒருத்தருக்கு 2 ஏக்கர் தான்ப்பா எனக்கு தேவை அப்படின்னா, அந்த தேவை அனைவருக்குமே அதுவாக தான் இருந்தது, 2 ஏக்கராக தான் இருந்தது. அப்போ மீதமுள்ள நிலங்கள் எல்லாமே சும்மா தான் கிடந்துச்சு. அப்போ சும்மா கிடக்கிற அந்த நிலத்தின் மீது யாருக்குமே ஆசை வரல, அதை சேர்த்து வைக்கணுங்கிற. இதுதான் பொது உடைமை நடைமுறை, பொது உடைமை சமத்துவம் என்பது. அப்போ வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இல்லை. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், நில உடைமை ஏற்றத்தாழ்வுகள் அங்கு வந்து இல்லை. பொது உடைமை நடைமுறை வந்து ரொம்ப இயல்பாகவே இந்த கற்காலங்களில் இருந்தது. கற்கால வாழ்க்கையை அழகுபடுத்துகிற பொது உடைமை நடைமுறை அங்கு இயல்பாகவே வந்துவிட்டது. இந்த பொருட்கள்லாம் எப்போ உற்பத்தி செஞ்சாங்களோ அப்போ தான் இந்த தனி உடைமையே வருது. இதெல்லாம் கவர்ச்சியாக இருக்குது இந்த பொருட்கள்லாம். ஒரு அரிவாள், கோடாரியை பார்க்கும்போது அதை வந்து யாரும் திருடிடக்கூடாது, அதை பதுக்கி வைக்கணும், அதை ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். அல்லது அரிவாள், மண்வெட்டி, அப்புறமா கொஞ்சம் நல்ல வீடு. அப்போ இந்த உளி சுத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு கல்லை வெட்டி எடுத்து ஒரு கோயில், பெரிய வீடுகள், கற்களாலான கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சு. அப்போ அதை ரொம்ப பாதுகாக்கணும். ஏன்னா ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்குது, கவர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ அந்த பொருளை பிறர் அபகரிக்க வருவாங்க. இந்த பொருட்கள் வந்து கவர்ச்சியாக மாற மாற உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாரு. உலோகத்தாலான கருவிகள் மூலம், ஆயுதங்கள் மூலம், இயந்திரங்கள் மூலம் ஒரு தரமான, அதிக காலம் உழைக்கக்கூடிய, கவர்ச்சி மிகுந்த, பயன் அதிகமாக தருகின்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது அதை வந்து மற்றவர்கள் எடுத்து விடக்கூடாது, மற்றவர்கள் திருடி விடக்கூடாது என்பதற்காக அதனை பாதுகாக்க ஆரம்பித்தார்கள். ரொம்ப அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. பூட்டு போட்டாங்க, அதுக்கு ஒரு பூட்டு போட்டாங்க, அல்லது ஒரு ஆட்களை பாதுகாவலாக வச்சாங்க. இப்படி தான் வந்து தனி உடைமை நடைமுறை வந்து பொருள் கவர்ச்சியாக இருக்கிறதுனால அதை பாதுகாக்கணும், அதை திருடு போய் விடக்கூடாது, மேலும் மேலும் அதனை சேர்க்க வேண்டும். அந்த பொருட்களை, கவர்ச்சியான அந்த பொருட்களை சேர்க்கணும். ஒரு பொருள் கவர்ச்சியான ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட இருந்தால் அதை வைத்திருப்பதற்கு மரியாதை வந்து விடுகிறது. இப்போ ஒருத்தர் அழகான மோட்டர் பைக் வச்சா அவர் வச்சிருக்கிறவருக்கு அதனால மரியாதை, பெருமை வந்துடுது. அப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு நல்ல அந்த காலத்தில் டிவிலாம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை. அப்படி அந்த வீட்டில் வந்து நல்ல அழகான பாத்திரங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை. அப்போது அந்த பொருட்கள்னால மனிதர்களின் மரியாதை, மனித உயிர்களின் மரியாதை அதிகமாகிறது. மனித வாழ்க்கை அழகாக மாறுகிறது, சொகுசாகவும் எளிதாகவும் மாறுகிறது, கவர்ச்சியாகவும் மாறுகிறது என நினைத்து அதனை சேர்த்து வைப்பதில் போட்டி போட்டாங்க. போட்டி போடும்போது தான் அந்த பொருட்களை சேர்க்கறதுல போட்டி, நிலங்களை சேர்ப்பதில் போட்டி. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ தான் தனி உடைமை உருவாகுது. அது வரைக்கும் அப்போ கற்காலங்களில், உலோக காலம் அல்லாத கற்காலங்களில் இங்கே வந்து எதுவுமே கவர்ச்சியாக இல்லை, எந்த பொருளுமே கவர்ச்சியாக இல்லை. ஒரு நிலமாக இருக்கட்டும், அல்லது பொருளாக இருக்கட்டும், மனித உயிர்கள் உற்பத்தி செய்கிற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அது ரொம்ப எளிமையான அளவோடு தான் இருந்தது. அதனால் அதை சேர்த்து வைக்கணும்,
அது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு மரக்கிளையாலான ஒரு ஈட்டி இருக்குதுன்னா அதனால எனக்கு மிகப்பெரிய மரியாதை வந்து விடாது. ஒரு எளிமையான ஒரு சின்ன மரியாதை இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈட்டி இவங்ககிட்ட இருக்குது. இதே மாதிரியான ஈட்டி எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு அழகான ஈட்டி வச்சுருக்காங்க. அந்த ஈட்டியை காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. அதை நம்மளே செஞ்சுக்கலாம். மரக்கிளையை வந்து ஒடித்து அதை வந்து கல்லில் தேய்ச்சி தீட்டி கூராக மாற்றி அப்படி ஒரு ஈட்டி நாமளே செய்து கொள்ளலாம். ஆனால் வந்து ஒரு அறிவாளியோ கடப்பாரையோ எல்லோராலும் செய்ய முடியாது. அது குறிப்பிட்ட ஒரு ஆளிடமிருந்து தான் வாங்கப்பட வேண்டும். அதனால் அதை வைத்திருப்பவர்களுக்கு அது ஒரு மரியாதை. மோட்டார் சைக்கிள், ஏன்னா அது மோட்டார் சைக்கிளை வந்து எல்லாரும் தயாரிக்க முடியாது. அது வந்து நிபுணர்களால் அதிக தொழில் திறமை உள்ளவர்களால் தான் தயாரிக்க முடியும். அப்போ அது போன்ற ஒரு இது வந்து அதை வச்சுக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும். ஆனால் எல்லோராலும் தயாரிக்க முடிகிற ஒரு மரக்கிளையாலான ஒரு ஈட்டி, கற்களாலான ஆயுதங்கள், இதையெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா அது வந்து அதுக்காக பெருமையே இல்லாமல் இருக்காது. ஒரு குறைந்தபட்ச பெருமை தான் இருக்கும். இந்த பெருமை எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே ஒரு மரக்கிளையாலான குச்சி வச்சுருப்பாங்க, ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க, கற்களாலான ஆயுதங்களை வச்சுருப்பாங்க, எல்லாருமே வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அது ஒன்றும் அந்த பெருமையும் பொதுவானது தான். அது வச்சுருக்கிறதுனால ஒரு எளிமையான பெருமை இருக்கும். அந்த எளிமையான பெருமையும் அனைவருக்கும் பொதுவானதாக தான் இருக்கும் அந்த பெருமை என்பது. அப்போ வந்து அங்கே எல்லாமே பொது உடைமையாக இருக்குது. ஏன்னா அவரவர்களே தயாரித்து கொள்ள முடியும் என்கிற அந்த நிலை இருக்குல்ல. அவங்க வச்சிருக்கிற கருவிகள், அவங்க வச்சிருக்கிற மரத்தாலான கருவிகள், அவங்க கட்டுற குடிசைகள், அது எல்லோராலையும் உருவாக்க முடியும். இப்போ என்னால் ஒரு காங்கிரீட் வீடை என்னால் உருவாக்க முடியாது. என்னால் தனியாக உருவாக்க முடியாது. அதற்கு வந்து பெரிய பெரிய ஆட்கள் தேவை. ஆனால் ஒரு குடிசை என்னால் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் இன்னொருத்தர் கட்டுற குடிசையை பார்த்து நான் எதுக்கு பொறாமப்படணும்? என்னால் ஒரு மரக்கிளையாலான ஒரு ஈட்டியை வந்து என்னால் செய்ய முடியும். மரக்கிளையை ஒடித்து அதை வந்து கல்லில் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி முனையை கூராக்கிட்டால் ஈட்டி வந்துட போகுது. ஒரு குடிசை என்னால் உருவாக்க முடியும். அப்போ இன்னொருத்தர் குடிசை வச்சுருக்காருன்னா அவரை பார்த்து நான் ஏன் பொறாமப்படணும்? அப்போது இந்த மாதிரி கற்காலங்களில் வந்து அவங்க வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே அவங்கவுங்களே தயாரிக்க முடியும். அதனால அவங்களுக்கு மற்றவங்க மேலே பொறாமையோ எதுவுமே வரல. இதுதான் பொது உடைமை. அதாவது ஒரு பொருட்களை தயாரிக்கின்ற அந்த திறமை இருக்குல்ல, அதுவே பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் இப்போ வச்சிருக்கிற மோட்டார் சைக்கிளை எல்லாராலையும் தயாரிக்க முடியுமா? முடியாது. அந்த திறமை வந்து அந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனிகளுக்கு தான் உடையது. அதனால் அவங்களால மட்டும்தான் அதை தயாரிக்க முடியும், அதை பழுது பார்க்க முடியும். அப்போ வந்து அதை அந்த மோட்டார் சைக்கிளை வைத்து கொள்பவரை பார்க்கும்போது இது நம்மளால் முடியாது. ஒரு ஏழ்மையில் இருப்பவர்கள் இது போன்ற வாகனத்தை நம்மால் வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் வரும். அப்புறம் நாமளும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் ஒரு கற்காலங்களில் மரக்கிளையாலான ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். அந்த ஆயுதங்களை அவரவர்களே உருவாக்கி கொள்வார்கள். அப்போ அதை பார்த்து யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வேணும்னா நானே உருவாக்கிப்பேன். ஒரு ஈட்டி 4 ஈட்டி கூட என்னால் செய்ய முடியும். அப்படின்னா அப்போ எனக்கே அந்த பொறாமை வரப்போகுது. அப்போ அந்த பொறாமை எப்போ வருது அப்படின்னா, ஒரு பொருளை வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது தான் அந்த பொருளை வைத்திருப்பவர்களை பார்த்து நமக்கு பொறாமை வருகிறது. ஒரு ஆடை வந்து மனித வாழ்க்கையில் அதிகமாகும் பொழுது, நுழையும் பொழுது, இந்த நூல் இழைகளால் நெய்யப்பட்ட ஆடைகள் அது எல்லாராலையும் தயாரிக்க முடியாது. அது வந்து அந்த தொழில் செய்பவர்களால் மட்டும்தான் தயாரிக்க முடியும். அப்போ அந்த ஆடைகளை வாங்குகிறவர்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா அந்த ஆடைகளை வந்து எல்லாராலையும் தயாரிக்க முடியாது, ஏழைகளால் தயாரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆடைகளை வைத்திருப்பவர்களுக்கு ஏழைகளின் பார்வையில் ஒரு மரியாதை கிடைக்கிறது. இதுதான் வந்து தனி உடைமை உருவாவதற்கே காரணம். இந்த பொருட்கள் வந்து எல்லோராலையும் தயாரிக்கப்படுகிற ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு பொருள் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அந்த பொருள் வந்து எல்லோராலையும் உருவாக்கப்பட வேண்டும், உற்பத்தி செய்யப்படக்கூடிய எளிய வழிமுறை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த குறுகிய உணர்ச்சி வராது, பொறாமை வராது, அந்த வேறுபாடு வராது. நீ வேறு நான் வேறு என்கிற வேறுபாடு வராது. நாம் அனைவரும் ஒன்று என்கிற உணர்வு எப்போ வரும்னா, மனித வாழ்க்கையில் பயன்பாட்டில் உள்ள அனைத்து பொருட்களும், அது ஒரு ஆடையாக இருக்கட்டும், எல்லாமே எல்லோராலையும் செய்ய முடியக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லோராலையும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தால் மட்டும்தான். இப்போ ஆடை அணிகிறாங்கன்னு வைங்க, கற்காலத்தில் உலோக பயன்பாடு எதுவும் இல்லாத கற்காலத்தில்
ஒரு ஆடை அணிகிறாங்க. இலைதழைகளை, சின்ன சின்ன இப்போ ஆலம் விழுதுகளை அல்லது வந்து சில மர குச்சிகளை கல்லால் இடித்து பஞ்சாக மாற்றி அதையே பிசின்லாம் போட்டு வச்சு ஒரு ஆடைகளை செய்ய முடியும். அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குற அனைவருக்குமே இது நம்மளாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற உணர்வு வரும். ஆனால் இன்றைக்கி நாம் போட்டிருக்கிற இப்போதைக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் அணிகின்ற ஆடைகளை நம்மால் தயாரிக்க முடியுமா? நாம் அணிகின்ற ஆடைகள் நூலிழைகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை எவ்வாறு நெய்திருப்பார்கள் என்பதையாவது நம்மால் யூகிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அது எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு ஆடைகள் எல்லாம் தயாரிக்கிறாங்களே, இந்த பாலிஸ்டர், காட்டன் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க? இதெல்லாம் நமக்கு எப்படின்னு தெரியுமா? அது எப்படி இவர்கள் தயாரித்தார்கள் என்பது தெரியுமா? தெரியாது. அப்போது இப்படி பொருட்களோட அந்த உற்பத்தி வந்து ஒரு ரகசியமாக இருக்குது போல, எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியல. ஒரு கண்ணாடி எப்படி தயாரிக்கப்படுகிறது? ஒரு கண்ணாடி டம்ளர் எப்படி தயாரிக்கப்படுகிறது? ஒரு அந்த செம்பு உலோகம், வயரு, மின் இணைப்பு, மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது? நாம் நிறைய பொருட்களை பயன்படுத்துகிறோம். கரண்டை தயாரிக்கிறோம், கரண்டை பயன்படுத்துகிறோம், பாலை பயன்படுத்துகிறோம், சாப்பாடு, அரிசி, இப்படி என்னன்னோ எல்லா பொருட்களையும் தயாரிக்கிறோம். அதாவது ஏகப்பட்ட பொருட்கள், கண்ணாடி டம்ளர், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், வாட்சி, கடிகாரம், இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலான மக்களுக்கு கேள்விக்குறி தான். அதை தெரிஞ்சுக்கணுன்னா கூட இப்போ தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதுவும் கஷ்டம்தான். அப்போது இப்படி ஒரு பொருட்களோட உருவாக்கம் என்பது ரகசியமாக இருக்கும் பொழுது அந்த பொருட்களை சொந்தம் கொண்டாடுவதில் ஒரு பெருமை. அந்த பெருமை வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து எல்லோருக்கும் பொதுவானதில்லை. ஏன்னா அது வந்து அந்த பெருமை வந்து எல்லோருக்கும் பொதுவானதில்லை. அது ஒரு அந்த பொருளை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான். அவர் போய் அதை வாங்கினால், அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கினால் அந்த பெருமை அவருக்கும் வந்து சேரும். ஒரு ஏழைகளுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு, பணக்காரர்கள் வைத்திருக்கின்ற பொருட்களினால் அந்த பணக்காரர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை என்பது ஏழைகளுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அப்போது இந்த மாதிரி என்னால் இந்த பொருளை தயாரிக்க முடியாது, இந்த பொருளை யார் தயாரிக்க? இப்போ என்ன கற்காலங்களில் வந்து எல்லா பொருளையும் எல்லாராலையும் தயாரிக்க முடியும். அப்போ வந்து யாருக்கும் யார் மேலேயும் பொறாமை வராது, குறுகிய உணர்ச்சி வராது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வராது, வேறுபாடுகள், பாகுபாடுகள், பாரபட்சங்கள். அப்போ சமத்துவம் என்பது அங்கே இயல்பாகவே இருக்குது. அந்த சமத்துவத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற. இப்போ தனி உடைமை ஏன் வந்ததுன்னா, நாம் உற்பத்தி செய்கிற பொருட்களின் உற்பத்தி செய்கிற முறை வந்து ரொம்பவும் கடினமானதாகவும் ரகசியமானதாகவும் எளிதானதாகவும் இல்லாமல் அதாவது கடினமானதாகவும் இருக்கும்போது அந்த பொருட்களை சொந்தம் கொண்டாடுவதில் ஒரு போட்டி ஏற்படுகிறது, ஒரு பெருமை ஏற்படுகிறது. இதனால்தான் தனி உடைமை என்பது உருவானது. அப்போ ஒருத்தர் அழகாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது, அதனால் நிறைய ஒரு பொருளினால் அதிக பயந்தது. அப்படிங்கும்போது என்னன்னா, அதை அவர் சேர்த்து வச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அவன் எல்லாருக்கும் கொடுத்தா அந்த பொருள் வந்து தரமற்றதாக மாறிவிடும் அப்படின்னு பயந்து அவர் என்ன பண்ணுவார், யாருக்கும் கொடுக்க மாட்டார். இப்போ தனி உடைமையெல்லாம் இப்படி தான் உருவாகுது. பொது உடைமைங்கிறது என்னென்னா, எப்போ உருவாகும்னா, ஒரு எளிதாக வாழ்கிறாங்கல்ல, அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் ரொம்ப எளிதாக இருக்கணும். அப்போ தான் வந்து பொது உடைமை என்பதே ஏற்படும். தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் பொது உடைமை அழகாக ஒரு காங்கிரீட் வீடை கட்டிட்டு, இந்த வீடு வந்து எல்லோரும் இது போன்ற வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு கான்கிரீட் வீடு கட்டுகிறவருக்கும் அந்த எண்ணம் வருமா என்பது சந்தேகம். அதே சமயத்தில் ஒரு குடிசை வீடு கட்டி வசிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் நம்மள மாதிரி அப்போ எல்லோருக்கும் இது போன்ற ஒரு குடிசை இருந்தால் ஒரு குடிசை வீட்டுக்காரர் முயற்சி எடுவார். ஆனால் ஒரு காங்கிரீட் வீடுக்காரங்க காங்கிரீட் வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை வராது. நமது வீட்டை போல் எல்லோருமே இது போன்ற வீட்டை எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும், எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும் அப்படிங்கிற உணர்வு யாருக்கு வரும்னா, எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்க. ஒரு எளிமையாக ஓவியம் வரைகிறார் பாருங்க, எளிமையாக கவிதை எழுதுவது, இப்படி எல்லாவற்றிலும் எளிமையை தேடுபவர்களால் மட்டும்தான் அது முடியும். அவர்களுக்குத்தான் பொது உடைமை நடைமுறை, அவர்களால் மட்டும்தான் பொது உடைமை நடைமுறை என்பது சாத்தியமாகும். ஆடம்பரத்தை தேடி போனால் தனி உடைமை மோகம்தான்
அதாவது எல்லோருக்கும் நாம் அனுபவிக்கின்ற வசதிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படவே ஏற்படாது. ஆதலால் நாம் 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 பெறுகின்ற வசதிகள் அனைத்தும் அனைவருமே பெற வேண்டும் என்கிற மனப்பான்மை நமக்கு எளிதாக வர வேண்டும் என்றால் எளிதாக வாழ வேண்டும், எளிதான இருப்பிடங்களில் வாழ வேண்டும், எளிதான வீடுகளில் வாழ வேண்டும், அளவான பரப்பளவில் வாழ வேண்டும். அளவுக்கு அதிகமான பரப்பளவு, அந்த மாதிரி இப்போ நிறைய பெரிய வீடு, அரண்மனை பொருள் வீடு, இது போன்று ஒரு குடும்பத்திற்காக உருவாக்கி கொண்டு கஷ்டப்படுவார். ஒருத்தருக்கு என்ன தேவையோ அப்பதான் அப்படிப்பட்ட எளிமையான வீடுகளில் வாழ்பவர்களுக்குத்தான் எல்லாமும் எல்லோரும் பெற வேண்டும் என்கிற அந்த மன தூய்மை என்பது கிடைக்கப்பெறும். அதாவது பொது உடைமை நடைமுறை மீது அவர்களுக்கு ஆர்வம் வரும். ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ்பவர்களுக்கு தனி உடைமை மோகம்தான், தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்கிற அந்த தனி உடைமை மோகம்தான் அங்கு தலை காட்டும், ஆதிக்கம் செலுத்தும்.